வணக்கம். இன்னைக்கு நாம ம், ராமாயணத்துல ரொம்ப ஆழமான, ஆனா அதிகம் பேசப்படாத ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. நீங்க சொன்ன அந்த கட்டுரை ராமஸ் பிரிட்ஜ் பில்டர்ஸ், அதுல இருந்து தான் நாம இத பத்தி பேச போறோம். அதேதான். நளன், நீலன், ரெண்டு வானர சகோதரர்கள். ராமர் பாலம் கட்டுனதுல இவங்க பங்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? மிக மிக முக்கியம். அவங்க இல்லன்னா அந்த பாலமே சாத்தியமா இருக்குமான்னு தெரியல. ஆனா அவங்களோட கதையில ஒரு சாபம் வருது. அந்த சாபம் எப்படி ஒரு பெரிய வரமா, ஒரு ஆசீர்வாதமா மாறுச்சுங்கிறது தான் இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உண்மைதான். இது நம்ம வாழ்க்கையில கூட தடைகள் வரும்போது அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்கலாம், ஒரு தெய்வீக திட்டம் இருக்கலாம்னு காட்டுற மாதிரி இருக்கு. சரி, அப்ப முதல்ல யார் இந்த நலன், நீலன்? அவங்களோட பின்னணி என்ன? ம் அவங்க சாதாரண வானரர்கள் இல்ல. அவங்க பிறப்பே தெய்வீகமானது. நலன் தேவலோக சிற்பி இருக்காரே, விஸ்வகர்மா, அவரோட மகன். ஓஹோ, விஸ்வகர்மாவோட மகனா? ஆமா. நீலன் அக்னி தேவனோட மகன். இவங்க ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு காரணமே ராமருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான். பிரம்மாவோட கட்டளை அது. அப்போ ராவணனோட கொடுமையெல்லாம் தலைவிரிச்சு ஆடின நேரம். தேவர்கள், முனிவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டதான் ராமாவதாரம். சரிதான். அதுக்கு துணையாதான் இவங்க மாதிரி பலர் வானர ரூபத்துல பிறந்தாங்க. ஆனா இவ்ளோ பெரிய தெய்வீக பின்னணி இருந்தாலும் சின்ன வயசுல கிஷ்கிந்தையில பயங்கர குறும்புக்காரங்களா இருந்திருக்காங்க போல. ஆமா, பயங்கர சேட்டை. அந்த கட்டுரையில சொல்ற மாதிரி புனிதமான நாராயண சிலைகள், சாலகிராம கற்களை எல்லாம் விளையாட்டா ஆத்துல தூக்கி போட்டு விளையாடுவாங்களாம். அட கடவுளே, அப்பதான் அந்த சாபம் கிடைச்சதா? அதேதான். இது துர்வாச முனிவரோட கண்ணுல பட்டுடுச்சு. அவருக்கு தெரியும்ல, பயங்கர கோபக்காரர். ஆமா ஆமா. அவரோட தவத்துக்கு இடையூறா இருந்ததால கோபத்துல நீங்க எதை தண்ணில தூக்கி போட்டாலும் அது மூழ்காம மிதக்கட்டும் போங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அப்போ அது ஒரு தண்டனையா தான் தோணிருக்கணும். ஆனா விதி பாருங்க. ஆமா, அதுதான் விசித்திரம். அந்த சாபந்தான் பின்னாடி ராமரோட லட்சியத்துக்கே உதவ போகுதுன்னு அப்ப யாருக்கு தெரியும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்புறம் வளர்ந்த பிறகு அவங்க திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டுச்சா? நிச்சயமா. நலன் அப்பாவோட வரம் காரணமா பாறைகளை கொண்டு பெரிய கோட்டைகள், கட்டடங்கள் கட்டுறதுல வல்லவனானார். நீலன் அக்னி தேவன் பிள்ளைங்கிறதால காட்டு தீயே அடக்குற சக்தி பெற்றிருந்தாரு. ஓ, அவங்க திறமைய சோதிக்க ஒரு சம்பவமும் நடந்திருக்குமே. ஆமா, அதுவும் முக்கியம். விஸ்வகர்மாவே ஒரு முனிவர் மாதிரி வேஷம் போட்டு பயங்கரமா சீறி பாயிற ஒரு ஆத்த காட்டி இது மேல ஒரு பாலம் கட்டுங்கன்னு சொல்றாரு. அப்பா, பெரிய சவால் தான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் அவங்க தெய்வீக திறமையால கொடிகளை கொண்டே வளைவுகள் அமைச்சும் பாறைகளை உருக்கி தூண்கள் செஞ்சும் அந்த பாலத்தை கட்டி காட்டினாங்க. பிரமாதம். அப்போ விஸ்வகர்மா தன்னோட உண்மையான உருவத்தை காட்டி அவங்கள பாராட்டி நளனுக்கு ஒரு தங்க சுத்தியம், நீலனுக்கு ஒரு வெள்ளி உளி பரிசா கொடுத்தாரு. வெறும் கருவிகள் அல்லதா? இல்ல, அண்டத்தோட சக்தியே அதுல இருக்குன்னு சொல்லி உங்க படைப்புகள் இயற்கைய மீறி நிக்கும் அப்படின்னு ஒரு வரமும் கொடுத்தாரு. இது எல்லாமே பின்னாடி நடக்க போற ஒரு பெரிய விஷயத்துக்கு அஸ்திவாரம் மாதிரி. அந்த பெரிய விஷயம்தான் ராமர் பாலம் கட்டினது. ராமர் இலங்கைக்கு போகணும், ஆனா நடுவுல கடல், சமுத்திரராஜனும் வழிவிட மாட்டேங்கிறான். ஆமா, அப்பதான் நலனுக்கும் நீலனுக்கும் அந்த பழைய சாப்பம் ஞாபகம் வருது. அட, சின்ன வயசுல செஞ்ச குறும்பு இப்போ இவ்வளவு பெரிய காரியத்துக்கு உதவ போகுது. பாத்தீங்களா? உடனே வானரங்கள் எல்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய பாறைகள், கற்களை கொண்டு வர சொல்லி அதுல பக்தியோட ஸ்ரீராம் அன்னு எழுத சொல்றாங்க. ராமர் பேர் எழுதினாலே அதுக்கு தனி சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா. அப்புறம் நளனும் நீலனும் அந்த கற்களை எடுத்து கடல்ல வீச, என்ன ஆச்சரியம்! துர்வாசரோட சாபத்தாலையும் ராம நாமத்தோட மகிமையாலையும் அந்த கற்கள் மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. அற்புதம். அப்புறம் என்ன, விஸ்வகர்மா கொடுத்த அந்த தங்க சுத்தியலையும் வெள்ளி உளியையும் வச்சு மிதக்கிற கற்களை இணைச்சு வெறும் 5 நாள்ல கடலின் மேல அந்த பிரம்மாண்டமான ராமேஸ்வரம் பாலத்தையே கட்டி முடிச்சிட்டாங்க. 5 நாள்லயா? நம்பவே முடியல. ஒரு சாபம், பக்தி, தெய்வீக திறமை எல்லாம் சேர்ந்து நடந்த ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. ராமர் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டு உங்க குறும்பு இன்னைக்கு ஒரு அற்புதமா மாறிடுச்சேன்னு அவங்கள பாராட்டினாருன்னு அந்த கட்டுரை சொல்லுது. செஞ்ச தப்புக்கு கிடைச்ச தண்டனை மாதிரி தெரிஞ்ச ஒண்ணு கடைசியில இவ்ளோ பெரிய சேவைக்கு பயன்பட்டு இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ராமர் பாலம் இன்னைக்கும் அதுக்கு ஒரு சாட்சியா நிக்குது. ஒரு சாபம் எப்படி வரமா மாறும், தடைகள் கூடி எப்படி படிக்கட்ட அமையுங்கிறதுக்கு ஒரு எடுத்துப்பாட்டு. நம்மளோட குறும்புகள், தவறுகள் கூட இறைவனோட பார்வையில ஒரு பெரிய திட்டத்தோட பகுதியா இருக்கலான்னு இது காட்டுது. நிச்சயமா. நளன், நீலன் கதை உணர்த்துற பாடம் இதுதான். அவங்களோட தந்தையார்களான அக்னியும் விஸ்வகர்மாவும் எவ்ளோ பெருமைப்பட்டிருப்பாங்க.
அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம எல்லாரும், நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களும் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? ம் நளன் நீலனோட வாழ்க்கையில அந்த சாபம் ஒரு மறைமுக வரமா மாறுச்சு இல்லையா? அதே மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள், கஷ்டங்கள், ஏன் முன்னாடி செஞ்ச தவறுகள் கூட ஒரு மறைஞ்சிருக்கிற சக்தியையோ இல்ல ஒரு உயர்ந்த நோக்கத்தையும் கொண்டிருக்கலாம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா, சில சமயம் புரியாது. புரியாது. ஆனா ஒருவேளை நம்பிக்கை, பொறுமை இல்லனா ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் மூலமா அதோட உண்மையான அர்த்தமும் பயனும் நமக்கு அப்புறமா தெரிய வரலாம் இல்லையா? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.